வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். பூநகரி நாலாங்கட்டை பகுதியில் கல்வி சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ராசநாயகம் படிப்பகத்தினுடைய இன்னும் ஒரு முயற்சியாக சிறார்களுக்கான, அதாவது 1 தொடக்கம் 5 வரையுள்ள சிறார்களுக்கான சிறந்த ஆங்கில மொழியுடன் கூடிய ஒரு விசேட கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் முகமாக அதற்கான ஒரு கட்டடத் தொகுதியை இன்றைய தினம் அமைத்து அதை உடனடியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அந்த கல்வி நிலையத்தினுடைய பல்வேறு பரிணாமங்களோடு அந்த கல்வி செயற்பாடுகள் தரம் 1 தொடக்கம் 5 வரையிலான மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன. அந்த கட்டிட திறப்பு விழாவைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ராசநாயகம் படிப்பகத்தின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான புதிய கட்டட திறப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் மிகவும் கோலாகலமாக இடம்பெற உள்ளது. இக்கட்டட திறப்பு விழா நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நமது படிப்பகத்தின் இயக்குனரும் ராசநாயகம் ஐயா அவர்களின் புதல்வனுமாகிய சசி அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கு ஏற்றல் நிகழ்வு இடம்பெறும். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நமது ராசநாயகம் படிப்பகத்தின் இயக்குனர் சபை இயக்குனரான சசியண்ணா அவர்களை முதலாவது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சசியண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்து நமது கல்வி நிலையத்தின் ஆசிரியர்களையும் இம்மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பெற்றோர் சார்பாகவும் ஒரு ஆளை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சார்பாக ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்து இறை வணக்கம் மாணவர்களால் இறை வணக்கம் நிகழ்த்தப்படும். இக்கட்டிடத்தினை பெற்றோர்களையும் இணைந்து இக்கட்டிடத்தினை திறந்து வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
மிகவும் சிறப்பான முறையில் இந்த கட்டடமானது நாடாவை வெட்டி எல்லாம் கல்வி கலாச்சார ஏனைய நலன் அரும்பணியாற்றி வருகின்ற எமது ஒரு மிகவும் அர்ப்பணிப்பான ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. இந்நிறுவனத்தினை அவரது முதல்வர்கள் சிறந்த முறையில் நமது நாட்டில் இல்லாத போதிலும் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் அடிக்கடி நமது கல்வி நிலையத்துக்கு வந்து சிறந்த முறையில் நடாத்தி வருகின்றார்கள். இந்நிறுவனமானது எமது பகுதி மக்களது ஒத்துழைப்புடனும் நலன் விரும்பியான எமது சிறார்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதன் நல் நோக்கம் கருதி இந்த கட்டிடத்தினை இன்றைய தினம் வடிவமைத்து மிகவும் சிறந்த முறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இக்கட்டிடம் தொடர்பான கட்டிடத்தை திறந்து வைத்த சசியண்ணா மற்றும் ஏனைய நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இக்கட்டிடம் மற்றது இந்த கல்வி நிலையத்தின் செயற்பாடுகள் நோக்கம் தொடர்பாக நமது கல்வி நிலையத்தில் நிர்வாகியாகிய சசியண்ணா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைத்து நிற்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி. இன்று வந்ததுக்கு மற்றது இந்த கட்டிட திறப்புல வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய விமரிசையாக ராதாகிருஷ்ணன் ஓடி ஆடி அரேஞ்ச் பண்ணுவாருன்னு சொல்லி. ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் ஆண்டு ஒன்றிலிருந்து 4-5 வரைக்கும் இந்த வகுப்பறையை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு நேம் ஒன்று சூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு இங்கிலீஷ் நேம் ஒன்று வைப்போம்னு சொல்லி வச்சுனாங்க. அதன்படி பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் பம்பினோஸ் ஜூனியர்னு சொல்லி வைப்போம்னு சொல்லியிருக்கோம். அது பம்பினோஸ்ன்னு சொன்னால் இட்டாலியனில் வந்து சின்ன பிள்ளைகள் அர்த்தம். இதை வந்து நாங்கள் இது சும்மா ஒரு முட்டை கோதுமை தான் இருக்கு. இதுக்குரிய படங்களோ இல்லாட்டிக்கு ட்ராயிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். ப்ராப்பராகவே ஒரு மழலைக்கு உரிய ஒரு இடமாக மாற்றுற ஒரு பிளான் இருக்குது. அதை விட இன்னொரு டீச்சர்ஸும் இணையில் ஒரு ஆயத்தங்கள் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் சொல்லுங்கள். இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ண போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், பிள்ளைகள் ஏழைகளுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு இங்கிலீஷும் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜும் எல்லாமே இருக்குது. அது ஆரம்பத்துலேருந்து நாங்கள் படிப்பிக்கணும். அதாவது ஆண்டு 1-2 தொடங்கணும். அப்போ புது கரிக்குலம் வந்திருக்கு தானே இப்போ எங்களுக்கு. அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் மற்றாக்களோட ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்ட இது நாங்கள் செய்யணும். இந்த கட்டாயம் அவங்க பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை அளிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை செய்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கூட்டின்னு வாங்க, நீங்களும் பங்கெடுக்கணும். எல்லா நிலையும் நடக்கும். ஆண்டவருடைய பழக்கம் வந்து என்னுடைய உரிய இடைவெளிக்கு சில ஒரு வீக் 2 வீக்குள்ளேயே இந்த கட்டிடத்தை கட்டி அவற்றை ப்ரெஷரை எடுத்து யோகானாக்கும் ஒரு பெரிய நன்றி அவற்றை டீமுக்கும். என்ன நாங்கள் சொன்னதை வந்து இன்றைக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி இதை வேலை செய்கிறாங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ. இக்கட்டிடத்தினுடைய பயன்பாடு, எதற்காக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது, மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்க வேண்டும், ஒரு நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கருதி இந்த கட்டிடத்தினை அமைத்து இது கல்வி நிலையத்தினை சிறந்த முறையில் நிர்வகித்து இயக்கி வருகின்ற சசி அண்ணா அவர்கள் உரையாற்றியிருந்தார். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக இக்கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர் சார்பில் பாதுசன் அவர்கள், தரம் 11 மாணவன் பாதுசன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிப்பார். அவரை அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகி சசி அண்ணா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீலகிரி பிரதேசத்தில் நமது கல்வி தேவைகளை நிறைவேற்றுவதாக தொழிலதிபர் ராசநாயகம் ஐயா அவர்களின் மகனான சசி அண்ணா அவர்கள் நமது கல்வி தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பெரிய பிரசாதமான இந்த கல்வி நிலையத்தை நமக்கு தந்துதவியமைக்கான மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பாதுசன் அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு இறுதி நிகழ்வாக இக்கட்டிட திறப்பு விழாவின் இறுதி நிகழ்வாக எமது கல்வி நிலையத்தின் நிர்வாக இணைப்பாளரான சுவர்ணா அவர்களது நன்றியுரை இடம்பெறும். நன்றியுரையை வழங்குமாறு சுவர்ணா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். எமது படிப்பகத்தின் இயக்குநருக்கும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பிள்ளை செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய தினமானது தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு உதவிய முதற்கு நன்றிகள். இந்த கட்டிடத்தை எங்களுக்கு தேவை என்று சொல்லி கட்டித்தந்த சசி அண்ணாவுக்கு நன்றிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கும் இந்த ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி.